வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரொம்ப அதிசக்தி வாய்ந்த தேவதை நாள்னே சொல்லலாம். பல 100 வருடங்கள் ஆனாலும் இந்த நாள் நமக்கு திரும்பி வராது. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ₹1 மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும். அடுத்த நொடியே உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு உடனடியா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய கடைசி மிகப்பெரிய போர்ட்டல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு ஓபன் ஆயிருக்கு. அதுலயும் இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்குன்னே சொல்லலாம். முதல்ல 6/6ன்னு 4 6ஓட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா 8/8ன்னு 2 8ஓட சேர்க்கையும் இருக்கு. 9/9ன்னு 4 9ங்கிற நம்பரோட சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 369ங்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. கடைசியா 24/24ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சேர்க்கைகளை பத்தி தெளிவான விளக்கத்தோட ஏற்கனவே நம்ம சேனல்ல 3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். முதல் வீடியோல கேட்ட வரம் 6 நாட்களுக்குள்ள, அதுவும் 6 முக்கியமான வேண்டுதல்கள் 6 நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த ஷட்கோணத்தை வரையக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல 4 9ஓட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல 9 துவரம்பருப்பு இருந்தாலே போதும். 9 நாட்களுக்குள்ள அவசர தேவைக்கான பணமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும், பணமும் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி 2வது பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு 4 6ஓட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல இந்த வார்த்தைய வெறும் 6 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். 6 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடனும் தீரும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 8/8ங்கிற சேர்க்கையும் 24/24ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இதற்கான 2 பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களும் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்கள் தான். அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். நமக்கு இந்த பரிகாரங்களை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த 2 பரிகாரங்களையும் நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்களை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த முதல் பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ₹1 நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த ₹1 நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. வேற எந்த கலரையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இருந்தாலும் ஒரு சில பெஸ்டான டைமிங்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். முடிஞ்சா அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணியிலிருந்து 6 மணி 59 நிமிடங்கள். இன்னைக்கு நைட்டு 8 மணியிலிருந்து 8:59 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு 9 மணியிலிருந்து 9:59க்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க இன்னைக்கு செய்யலாம். இப்ப நான் சொன்ன 3 கம்ஃபர்டபுளான டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல செய்யுங்க. அப்படி இந்த 3 நேரமும் உங்களுக்கு செட் ஆகலன்னா பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ, அதாவது நைட்டு 12 மணி
மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம், பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. அதே மாதிரி எந்த ஒரு பண கஷ்டத்தையும் சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம். பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி இந்த பரிகாரத்துக்கு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ₹1 இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ₹1 பயன்படுத்தி அதுவும் அளவில்லாத பணத்தையும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த ₹1 நாணயத்துல இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ₹1 நாணயத்தை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி கற்பனை பண்ணி பாக்குறது உங்களுக்கு சிரமமா இருந்ததுன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் நீங்க எதையாவது சொல்லுங்க. நம்ம சேனல்ல நிறைய அஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இல்லைனா பொதுவா ஐ எம் ரிச் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லலாம். ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு கூட சொல்லலாம். தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான் கோடீஸ்வரன் அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இது உங்க விருப்பம் தான். ஒரு 2 நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறமா இந்த ₹1 நீங்க பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. கட்டாயமா பர்ஸ்ல ஒரு ₹10 இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி எப்பயும் நான் சொல்ற மாதிரி பர்ஸ்ல இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் தேவையில்லாத பில்லையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த ₹1 நாணயம் அப்படியே இருக்கட்டும். இந்த ₹1 நாணயம் இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ₹1 நாணயத்துல நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல் ஒரு ஸ்டேஜ்ல அழிய ஆரம்பிக்கும். இப்படி அழிய ஆரம்பிக்கும் போது அந்த ₹1 நாணயத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா 2வது பரிகாரம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த நாள்ல எந்த நேரத்துல வேணாலும் நீங்க செய்யலாம். இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல குறிப்பா பெஸ்டான டைம் சொல்லணும்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். அதனால கையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க கைகளை வாஷ் பண்ணிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு எந்த விதமான டென்ஷனும் இல்லாம உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுவும் பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செஞ்சா போதும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 24ங்கிற நம்பரை எழுதி அதுக்கு மேல ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு 2424ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த முக்கோணம் பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியா நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேப்னே சொல்லலாம். பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கணுங்கிறதுக்காக தான் பிரமீடு தியானம் பண்ணுவாங்க. பிரமீடு தியானம் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த 24 நம்பரை எழுதிட்டு அதுக்கு மேல ஒரு முக்கோணம் போட்டதுக்கு அப்புறமா இத உங்க கண்ணால பாத்துக்கிட்டே பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க. இப்படி நீங்க எழுதி வச்சிருக்க கூடியது வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா திரும்பியும் ஒரு தடவை எழுதி வைங்க. இந்த மாதிரி இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நம்பிக்கையோட செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் நிச்சயமா உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்கும். அதனால இந்த சக்தி வாய்ந்த நாள்ல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.